ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2013 ஒரு அமெரிக்கன் பயோகிராபிக்கல் மிலிட்டரி ஆக்ஷன் படமாக வெளியான லோன் சர்வைவர். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். அகமது ஷா அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாத கும்பலுடைய தலைவன். அவனால பல உயிரிழப்புகள் ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அவனை உயிரோடவோ இல்ல பிணமாகவோ புடிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் 4 சோல்ஜர்ஸை ஆப்கானுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இறக்கி விடுது. போய் இறங்கின இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் லெவலுக்கு போகலாம். படத்துல முதல்ல கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். உண்மையாகவே 2005 அமெரிக்கன் கவர்மெண்ட் கையில எடுத்த ஆபரேஷன் ரெட் விங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையாக நடந்த ஆபரேஷன், அதை பேஸ் பண்ணின ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இது. நான் இங்கே சொல்லிடுறேன். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு மார்க்கஸ். இவர் யுஎஸ் நேவி சீல்ல ஒரு நபராக இருக்கிறார். அது என்னங்க சீல் அப்படின்னு கேக்குறீங்களா? சி, ஏர், லேண்ட் இந்த 3 இடத்துலையும் எந்த ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டாலும் தைரியமாக களத்துல இறங்கக்கூடிய நல்ல ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அவங்க. அதுல ஒரு நபராக இருக்கிறார் படத்துடைய கதாநாயகன். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சோல்ஜர், அதுவும் குறிப்பாக யுஎஸ் சோல்ஜர் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு டஃப்பாக பல ட்ரைனிங்களை கடந்து அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு சோல்ஜராகவே ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு டஃப்பான ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற சில காட்சிகள்லாம் நமக்கு காமிக்கப்படுது. அப்பயே நமக்கு தெரியுது அவங்க ஒரு ஆர்மி பேஸ் மாதிரி காமிக்கிற அந்த இடத்துல தான் நம்ம கதாநாயகன் இருக்காரு, எல்லா சோல்ஜர்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது அதுல இருந்தே நமக்கும் புரிஞ்சுக்க முடியுது. படத்துல அகமது ஷா அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாத கும்பலுடைய தலைவன். அவனால எக்கச்சக்கமான உயிரிழப்புகள் ஏற்கனவே நடந்துருச்சு. இதன் காரணமாக இதுக்கு மேலேயும் அவனை விடக்கூடாது, அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும், உயிரோடவோ இல்ல புணமாவோ அவனை புடிச்சிட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆபரேஷன் ரெட் விங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கன் கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க. இந்த ஆபரேஷனே என்ன அப்படின்னா, ஆப்கான்ல இருக்கிற அந்த டெரிட்டரி, அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் கிராமம் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நம்மளுடைய சோல்ஜர்ஸ் 4 பேரை போய் நாங்கள் இறக்கி விட்டுறோம். அந்த கிராமத்துல அடிக்கடி வர்ற ஆளு தான் நம்ம தேடுற அந்த ஆளு. அதனால நீங்க அங்க போய் அவனை கையும் குளவுமாக பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், இவங்களுடைய ஓவரால் பிளானே. இதுபடி நைட்டு நேரத்தில் 4 சோல்ஜர், அதில் நம்ம ஹீரோ ஒருத்தர், 4 பேரை போய் ஆப்கான்ல இருக்கிற அந்த மலைப்பகுதியில் இறக்கி விட்டுட்டு ஹெலிகாப்டர்ல கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 4 பேரும் இறங்கி காலையில விடிஞ்சிருது. விடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மலை காடாக இருக்கு. அதுக்குள்ள இவங்க கடந்து தான் போகணும். இவங்க உள்ள போறாங்க. ஆனா போனா இவங்களுக்கு சிக்னலே கிடைக்கல. அப்பயே இவங்களுக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் பகீர்னு இருக்கு. என்ன பஸ் உள்ள வந்துட்டோம், உள்ள வந்தா நம்மளுடைய ஆர்மி பேஸுக்கு ஒரு அவசர தகவல் நான் கூட கொடுக்க முடியாது போலயே, இங்க சிக்னலே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. இதை தாண்டி ஒரு வழியாக எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்க இருந்து பார்த்தா கீழே அந்த மலை கிராமம் தெரியுது. அந்த மலை கிராமத்தில் இருக்கிற பல அப்பாவி மக்களையுமே இப்ப நம்ம சொன்ன அந்த அகமது ஷா அப்படிங்கிற நபர் கொடூரமாக அங்கங்க கொள்றான். இதையும் இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க முன்னாடி அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே இதே தருணத்துல கொஞ்ச நேரத்தில் இவங்களே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இவங்க எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இதை இவங்க எதிர்பார்க்கவே கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஏப்பா இவங்க ஒரு 3 பேரை பிடிக்கிறாங்க, இந்த 3 பேரை நம்ம விட்டுட்டோம்னா இவன் கீழே போய் சொல்லிடுவான் அப்படிங்கிறதுக்காக பணைய கைதி மாதிரி 3 பேரையும் பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சிடறாங்க. ஒரு தருணத்துக்கு அப்புறம் இது வேலைக்காகாது, நம்ம வந்த ஆபரேஷனை இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 3 பேரையும் போக விட்டுருவோம், இவங்களை பிடிச்சி வச்சு நம்ம என்னப்பா பண்ண போறோம், ஆனா விட்டுட்டா கீழே போய் இவங்க சொல்லிடுவாங்க, நம்ம மாட்டிப்போம் பிரச்சனையில அப்படிங்கிறதுக்காக மனிதாபிமான அடிப்படையில் கடைசியில் அந்த 3 பேர்த்தையும் போக விட்டுட்டு இவங்க சிக்னலே கிடைக்காத அந்த காட்டுக்குள்ள இருந்து எப்படியாவது டவர் இருக்க அந்த ரேஞ்சுக்கு போய் நம்ம யுஎஸ் ஆர்மிக்கு நம்ம தகவல் கொடுத்துருவோம், அவங்க வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த 3 பேர்த்தையும் போக விடுறாங்க. ஆனா இவங்க மனிதாபிமானமாக பண்ண இந்த செயல் இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை உண்டாக்குச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய சவுண்ட் எடிட்டிங்கு, சவுண்ட் மிக்சிங்கு, ஓவரால் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு வேற லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த படம் நீங்க ஹோம் தியேட்டர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மலைப்பகுதியில் அந்த 4 பேரோட ஒருத்தராகவே உள்ள டிராவல் பண்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். சும்மா வச்சு செஞ்சிருப்பாங்க சவுண்ட் டிசைனிங்ல. நீங்க 5.1 ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா ஒன் சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு தோட்டா உள்ள அந்த டிராவல் ஆகிற அந்த சத்தமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் இந்த படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்.
ரெண்டாவது இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒர்க் பண்ண ஸ்டண்ட்மேன் எல்லாருடைய ஒர்க்கும். நம்ம தமிழ் படங்களே எடுத்துக்கலாம், இந்தியன் பிலிம்ஸே எடுத்துக்கங்களேன். நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோ ஒரு முக்கியமான சீன்ல அப்படி கூஸ் பம்ப கிளம்புற மாதிரி ஒரு 5-6 பேர் அடிச்சு ஏறல பறக்க விடுறாரு அப்படின்னா விசில் பறக்க விடுறோம் நம்ம தியேட்டர்ல. ஆனா அந்த விழுந்த 5 பேத்துக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த சீன் அப்படி போயிடுது கண்ணு முன்னாடி. உண்மை என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட தருணத்துல வேற வழியே இல்லாம மலையுடைய ஒரு எட்ஜுக்கு போய் அந்த பக்கமாவது தப்பிச்சு போகணுங்கிற இக்கட்டான நிலைமை இவங்களுக்கு. அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கடைசியில எல்லாரும் சரிஞ்சு, அந்த சரிவான ஒரு மலைப்பகுதி அது, அதுல உருண்டு விழுந்து ஒரு லெவலுக்கு மேல கீழே இருக்கிற கல்லு பாறை மேலாம் போய் அப்படியே அடி வாங்கி கீழே விழுகிறாங்க. இந்த விழுகிற சீன்லாம் ஹீரோவை பண்ணுவாரு, இவ்வளவு தூரம் அடி வாங்கி விழுகிறத. அந்த டைம்ல ஹீரோவுக்கு டூப்பு போட்ட அந்த நபர் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டண்ட்மேன், அவரெல்லாம் உருண்டு விழுந்து கல்லுல ஹெவியான அடி வாங்கி கடைசியில இவர் பொழப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சீரியஸாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஏன் குறிப்பாக இந்த படத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த சீன் எவ்வளவு இன்டென்ஸாக நமக்கு காமிக்கப்படும் அப்படின்னு நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். நம்ம மேல வந்து அந்த நபர் விழுகிற மாதிரி, கல்லுல மோதி நம்ம மேல விழுகிற மாதிரி அந்த ஷாட் இருக்கும், கேமரா ஆங்கிள். அது எந்த அளவுக்கு இவங்க எவ்வளவு விஷயங்களை ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்டண்ட்மேனும் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால இனிமே நம்ம படம் பார்க்கும்போது நம்ம ஹீரோஸ் அடிக்கிறத மட்டும் என்ஜாய் பண்ணாம விழுந்தவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் மைண்ட்ல லைட்டா ஓரமாக வச்சுப்போம். மூணாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்ச எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்துடைய ஹீரோவான மார்க் வால்பர்க் அவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவரு இன்னும் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கடந்து இந்த படம் டுவர்ட்ஸ் த எண்ட் போகும்போதெல்லாம் அற்புதமான முகபாவனைகள், ஒரு தேர்ந்த நடிகரால மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பராக தெருக்கி விட்டுருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். நாலாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபருடைய ஒர்க்கு. இந்த படத்துல உண்மையாக சினிமோட்டோகிராஃபி எக்கச்சக்கமான ஸ்கோப்பு, எவ்வளவோ ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணலாம், சினிமோட்டோகிராஃபரை ட்ரை பண்ணியிருக்காரு. அவ்வளவு மைன்யூட்டான சின்ன சின்ன ஆங்கிள்ஸ், எக்கச்சக்கமான ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. நீங்க படம் பாருங்க, தெரிக்க விட்டுருப்பாரு சினிமோட்டோகிராஃபிலேயே. அடல் கான்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல் கான்டென்ட்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கக்கூடிய சூப்பரான ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் படம் இது. ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் இந்த படம் கவர்ந்தே தீரும், மாற்று கருத்தே கிடையாது. ஃபில்மி கிராஃப்ட்ல இருந்து ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, ஃபேமிலியோட பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து, ஜியோ சினிமாஸ்ல இருந்து எல்லாத்துலயும் ஆன்லைன் ஆப்ல அவைலபிளாக இருக்கு. பார்த்து மகிழுங்கள், சப்டைட்டிலோடய இருக்கு. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.